அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி vlog வந்து உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற மாதிரியும் எமோஷ்னலாக ஆகிற மாதிரியும் இருக்கிற ஒரு vlog தான் வந்து பார்க்க போகிறோம். ஊரில் இருந்து வந்து பார்த்திங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 2-2.5 மாதம் மாதிரி வந்து ஊரில் நல்லா ஸ்பெண்ட் பண்ணி ஃபேமிலியோடு இருந்துட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலியிலேருந்து விடைபெற போகிற நேரமும் வந்துருச்சு. ஸோ அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டமான ஒரு நாள். அதாவது கிளம்புறதுக்கு முதல் நாள் அம்மா அப்பா எல்லாருமே வந்திருந்தாங்க. அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப சிம்பிள் தான். பட் எனக்கு ரொம்ப பிடிச்ச பிரேக்ஃபாஸ்ட்டு இட்லி, அதுக்கப்புறம் தேங்காய் சட்னி, எனக்கு ரொம்ப பிடிச்ச தக்காளி சட்னி, அதுக்கப்புறம் பொங்கலும் வந்து பண்ணியிருந்தாங்க. இத்தனை ஐட்டமும் வந்து நான் செஞ்சு சாப்பிடுவேனா அப்படின்னா கிடையாது. ஊருக்கு போனால் தான் வந்து இந்த மாதிரி வாய்ப்பெலாம் வந்து கிடைக்கும். ஸோ அதை நல்லாவே சாப்பிட்டு அனுபவிச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு வந்து ஊருக்கு போகிறதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் போயிட்டு இருந்துச்சு. ஸோ ஊருக்கு போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிளகாய், மல்லி இது எப்போவுமே எனக்கு வந்து ஊர்லேருந்து கொண்டுட்டு போகிறப்போ வந்து தேவையான ஒரு பொருள். ஸோ அதுக்கு தான் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா காய வச்சுருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அரைச்சி ரெடி பண்ணி பேக் பண்ணி வந்து எல்லாம் ரெடி பண்ணணும். சரி பார்க்கலாம். இந்த மிளகாய் மல்லி எல்லாமே வந்து யூஏயிலே கிடைக்கும். பட் கிடைச்சாலும் இதோட டேஸ்ட்டே வந்து வேறு லெவலாக இருக்கும். அதாவது நம்ம இந்தியாவிலேருந்து அரைச்சி கொண்டுட்டு போகிறதே வந்து வேறு லெவலாக இருக்கும். எனக்கு வந்து இதுவே ரொம்ப பழகி போனதுனால எனக்கு யூஏயில் வந்து வாங்கணும் அப்படிங்கிற எண்ணமே சுத்தமாக வந்தது கிடையாது. 1 வருஷம் 1.5 வருஷத்துக்கு தேவையான மிளகாய் மல்லி எல்லாமே வந்து நான் ஊர்லேருந்து தான் வந்து எப்போவுமே கொண்டுட்டு போவேன். ஸோ இதெல்லாமே காய வச்சு அதை வந்து அரைக்க கொடுத்துட்டாங்க. இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா உப்பு கரணம் வந்து என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படிங்கிறதுனால அதில் எல்லாமே வந்து போட்டு அதை நல்லா தட்டி பதம் பண்ணி எனக்கு பேக் பண்ணியே வந்து கொடுத்தது என்னமோ வந்து என் ஃபேமிலி தான். இந்த உப்பு கண்டத்தை வந்து செத்த நேரத்தில் வறுத்து சாப்பிட்றலாம். பட் இதுக்கு வேலைங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்லா வந்து மசாலா போட்டு ஊற வச்சு அதை காய வச்சு அதுக்கப்புறம் அதை சுட்டு தட்டி அதுக்கப்புறம் பிச்சு போட்டு எனக்கு பேக் பண்ணி கொடுப்பாங்க. நான் வலிக்காமல் எடுத்துகிட்டு போவேன். ஸோ எப்போவுமே எங்கள் மாமியார் தான் வந்து இந்த வேலையை செய்வாங்க. இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா ஹசனும் வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க எங்கள் மாமியாருக்கு. இதெல்லாம் வந்து ஒரு சைடு போயிட்டுருக்கப்போ இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கூழ் மாவு வந்து ஊர்லேருந்து அரைச்சி எடுத்துகிட்டு போவேன். நான் வந்து இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியும் இருக்கேன். பட் நிறைய பேர் வந்து இது எப்படி செய்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெசிபி வந்து நான் ஷேர் பண்ணுறேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா 7 வகை தானியம் வந்து இருக்குது. இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முந்திரி பருப்பு, பாதாம் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். நீங்கள் எல்லோரும் கேட்டிங்க இல்லையா என்னென்னு எங்களுக்கு தனித்தனியாக காட்டுங்கன்ட்டு. ஸோ அதை தான் வந்து நான் இது மூலிமா வந்து காட்டுறேன். என்னென்னு சொல்கிறேன், பார்த்துக்கோங்க டீட்டெயில்டாக. ஓகேவா? ஃபஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா மக்காசோளம், அப்புறம் வந்து சோளம் 2, இது வந்து சம்பா கோதுமை, கேழ்வரகு, முழு கேழ்வரகு, இது வந்து உளுந்து, இது வந்து குதிரைவாளியா. நான் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இந்த வரையும் நான் பார்த்தது கிடையாது. குதிரைவாளி, அதுக்கப்புறம் வந்து சாமை. ஸோ இது 7 வகை தானியமும் வந்து ஒன்று ஒன்றா தனித்தனியாக போட்டு வறுத்து இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க. ஸோ இது மாதிரி எல்லாத்தையும் வந்து வறுத்து அதுக்கப்புறம் ஆற வச்சுட்டு முந்திரி பருப்பு 100, பாதாம் பருப்பு 100 உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா, உங்களுக்கு வந்து ஹெல்த்தியாக வேணும், இன்னும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு வச்சுக்கினா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா அதை ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ இது எல்லாத்தையும் ஆற வச்சுட்டு நீங்கள் வந்து அரைச்சிட வேண்டியதான். தயிர் போட்டு கூழ் மாதிரி அடித்து தினமும் வந்து ஒரு கப்பு வந்து குடித்தோம் அப்படின்னா அவ்வளோ ஹெல்தி. உங்களுக்கு வந்து டயட் எடுக்கிறவங்களும் சாப்பிட்லான ஒரு டிஷ் இது. கண்டிப்பாக நான் எடுத்துகிட்ருக்கோம். எங்கள் வீட்லேயும் இங்கேயும் அப்படி தான், அங்கேயும் அப்படி தான். சுகர் உள்ளவங்களுக்கு இன்னும் ரொம்ப நல்ல ஒரு பிரேக்ஃபாஸ்ட். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? நீங்கள் கேட்டிங்க, நான் சொல்லிட்டேன். அடுத்த ப்ராசஸ் இதை எப்படி அரைச்சி வருது அப்படிங்கிறத முடிஞ்சிச்சுன்னா நான் உங்களுக்கு வந்து எடுத்து காட்டுறேன். அரைச்சி எல்லாம் வறுத்த வாடை எப்படி இருக்கும்? சாமை இல்லை வறுத்தோன்னா வெள்ளையாகுமோ? குதிரைவாளியும் சாமையும் ஒரே மாதிரியே இருக்குது. ஆமாம் இல்லை?
ஸோ இதை வந்து நீங்கள் வீட்டில் கொஞ்சமாக செஞ்சீங்க அப்படின்னா மிக்சிலேயே வந்து அரைச்சிக்கலாம். இல்லை அதிகமாக செஞ்சீங்கன்னா நீங்கள் வந்து மிஷினில் கொடுத்து தான் வந்து அரைக்க முடியும். எனக்கு எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக செஞ்சு தான் கொடுத்தாங்க. அதனால் வந்து மிஷினில் போய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி நல்லா பேக் பண்ணியும் வந்து கையில் கொடுத்துட்டாங்க. இதை வந்து நம்ம எப்போவுமே கூழ் செய்வோம் இல்லையா, கூழுக்கு வந்து தண்ணி ஊற்றி வந்து அதில் போட்டு மாவு போட்டு அதுக்கப்புறம் கிண்டி அதுக்கப்புறம் தயிரில் போட்டு சாப்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி சாப்பிட்டாலே போதுமானது. இந்தியா வெக்கேஷனை வந்து ஹசன் ரொம்ப ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிட்டான். பட் அதே நேரம் வந்து அவனுக்கு அங்கே ஸ்கூல் போயிட்டுருக்கே அப்படின்ட்டு கவலையாக இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஸோ இதில் வந்து அவனை நல்லா வந்து என்கேஜாக வச்சுக்கணும், இல்லை அதை வந்து ஈக்குவல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே நாங்கள் வந்து ஒரு ஆன்லைன் கிளாஸ் வந்து அவனை வந்து சேர்த்து விட்டோம். இருக்கிற சப்ஜெக்ட்லேயே எல்லா சப்ஜெக்ட்லேயும் வந்து ஹசனுக்கு வந்து என்ன சப்ஜெக்ட் பிடிக்கும் அப்படின்னு கேட்டால் அவன் மேக்ஸ் தான் வந்து சொல்லுவான். ஸோ அதில் வந்து அவனை வந்து நல்லா பேசிக்லாம் வந்து இம்ப்ரூவ் பண்ணி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பான்சு அப்படிங்கிற ஒரு ஆன்லைன் கிளாஸை வந்து நாங்கள் ஜாயின் பண்ணிவிட்டோம். இந்த கிளாஸஸ் எல்லாமே வந்து பயங்கர இன்ட்ராக்டிவாக லைவாகவே இருக்கும். ஏன்னா வந்து ஒவ்வொரு டீச்சர்ஸும் வந்து நல்லா மோட்டிவேட்டிங்காக வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. பார்க்குறதுக்கே நமக்கே ஆசையாக இருக்கும், நமக்குலாம் அந்த மாதிரி இல்லையடா அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி இதை வந்து யார் நடத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் நீலகண்ட பானு அப்படிங்கிறவங்க. அவங்க யார் அப்படின்னா வேர்ல்டுலேயே வந்து ஃபாஸ்டஸ்ட் ஹியூமன் கால்குலேட்டர் அப்படிங்கிற பட்டத்தை வாங்கினவங்க. ஸோ அவங்க உருவாக்கின கோர்சஸ் அண்ட் அவங்க ட்ரைனிங் கொடுத்த வந்து டீச்சர்ஸ் தான் வந்து இந்த கிளாஸஸே வந்து நமக்கு எடுத்து கொடுப்பாங்க. அதனால பிள்ளைங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஈஸியாகவே வந்து புரிகிற மாதிரி வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. கொஞ்ச நாளே வந்து ஹசனுக்கு இந்த கிளாஸஸ் ரொம்பவே வந்து பிடிச்சி போச்சு. அவனே வந்து எப்போ கிளாஸ் வரும் அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பான் என்கிட்ட. ஏன்னா வந்து குட்டி குட்டி கான்செப்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்பீடாக வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப அழகாகவே வந்து சொல்லி தருவாங்க அவங்க. இங்கே இருக்கிற ஹசனோட ஃப்ரெண்ட்ஸஸ் கூட வந்து இதை நான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளஸ்ஸும் இருக்குது. என்ன அப்படின்னா எங்கே இருந்தாலும் ஆன்லைன் மூலிமா வந்து நம்ம இந்த கிளாஸஸ் வந்து அட்டென்ட் பண்ண முடியும். இந்த பான்சோவோட லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ நியூ இயர் ஸ்பெஷல் ஆஃபர் வந்து போயிட்டு இருக்கிறதுனால இதில் வந்து லிமிட்டட் சீட்ஸ் தான் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ சேரணும்னு நினைக்கிறவங்க குயிக்காக வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்டர் பண்ணுறவங்க எல்லாருக்குமே வந்து ஃப்ரீ டெமோ கிளாஸஸும் இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க வந்து செக் பண்ணி பார்த்துட்டு சேர்ந்துக்கோங்க. ஊருக்கு கிளம்புறதுக்கு வந்து ஒரு பக்கம் அரைக்கிறது, பேக் பண்ணுறது, இந்த வேலைங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. இன்னொரு சைடு வந்து நாங்கள் வந்து ஊருக்கு போகிறதுக்காக வந்து கொஞ்சம் ஷாப்பிங்லாம் பண்ணலாம் இந்தியாவில் அப்படின்னு சொல்லிட்டு ஷாப்பிங் பண்ணுற வேலையும் ஒரு வேலையாக வந்து ஓடிட்டு இருந்தது. நான் ஊருக்கு கிளம்ப போகிறேன் அப்படின்னு தெரிஞ்சோடனே எங்கள் வீட்லேருந்து வந்துட்டாங்க. அதாவது நான் மறுநாள் போகிறேன் அப்படின்னா முதல் நாளே வந்துட்டாங்க. ஏன்னா ஹசனோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. அதுலேயும் இவங்க அப்பா வந்து பார்த்திங்கன்னா அவனை இத்தனை வருஷம் வந்து சென்று பார்த்ததுனால அவனை விடவே இல்லை, மடியிலே வச்சு தாங்கிட்டு இருந்தாருன்னா பார்த்துக்கோங்களேன். ஸோ ஊருக்கு கிளம்ப போகிறேன் அப்படின்னாலே இன்னொரு பெரிய வேலை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பேக்கிங் தான். ஸோ அதுலேயும் வந்து வெயிட்டு நிறையா வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தங்கம் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதை அளந்து எல்லாமே வந்து பேக் பண்ணிகிட்டு இருந்தாங்க எங்கள் வீட்டில். துபாயிலேருந்து இந்தியா போகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பேக்கிங் எல்லாமே வந்து நான் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். வெயிட் செக்கப் பண்ணுறது மட்டும்தான் என் ஹஸ்பண்ட் பண்ணுவாங்க. பட் இந்தியாவிலேருந்து வந்து நான் துபாய் போகிறப்போ எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா என் ஃபேமிலி தான் எனக்கு வந்து பேக்கிங்கே பண்ணி கொடுக்கும். அதுலேயும் இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அப்பாவும் இருந்ததுனால எனக்கு ரொம்பவே ஈஸியாக போயிடுச்சு. ஸோ எங்கள் அப்பாவுக்கு வந்து ஹசனுமே வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தார். இதில் ஒரு அழகான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊருக்கு கிளம்புறதுக்கு நம்ம அம்மா வீட்டில் வந்து செய்கிறதோட மாமியார் வீட்டில் வந்து நமக்கு வந்து பண்ணி கொடுக்குறது ஒரு பெரிய விஷயமாக தான் நான் வந்து இப்போவும் பார்க்குறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா அளந்து பேக் பண்ணி வச்சது வந்து எங்கள் மாமியார், அதை வந்து பெட்டி கட்டினது எங்கள் அப்பா, இதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணது எங்கள் அம்மான்னு சொல்லிட்டு ஒரு ஹோல் ஃபேமிலியே வந்து எங்களுக்கு பேக்கிங்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. ஃபைனலி ஒரு இம்மி கூட வந்து நானுமே என் ஹஸ்பண்டும் வந்து இதுக்கு ஹெல்ப் பண்ணலை. இந்தந்த பொருள் அப்படின்னு நான் சொன்னதோடு சரி எல்லாமே வந்து பேக் பண்ணி இப்போ வந்து வெயிட்டெல்லாம் பார்த்து செக் பண்ணி எல்லாமே அழகாக எடுத்துவும் வச்சுட்டாங்க. இதெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருக்கப்போ இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப கூலாக வந்து ஜாலியாக ஊர் சுற்றுறதும், ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்து எங்கள் மாமியார் வீட்டுக்கு வந்து ரோஸ் செடியும் எங்கள் வீட்டுக்கு வந்து மல்லிகைப்பூ செடியும் வந்து வாங்கிட்டு வந்து நின்னாங்க. ஸோ இது வந்து எங்கள் ஞாபகார்த்தமாக ஊர்லேருந்து வர வரையும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு.
ஊருக்கு போக போகிறோம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே நம்ம வீட்லேயும் சரி நமக்கும் சரி ஒரு மாதிரி வந்து ஒரு ஃபீலிங் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் வந்து எங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா ஃபேமிலியோடு எங்கேயாச்சும் போயிட்டு வரலாம் அப்படின்னு என் ஹஸ்பண்டுக்கு வந்து தோணுனதுனால எல்லாத்தையும் அழைச்சிட்டு வந்து சஹான் சாப்பாடு சாப்பிட போகலாம் டின்னருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு வந்திருந்தாங்க. ஹசன் வந்து டான்ஸ்லாம் ஆடிட்டு இருந்தார் ரொம்ப குஷியாக. ஏன்னா அவனுக்கு பிடிச்ச ஒட்டுமொத்த பேரும் ஒரே இடத்துல இருந்ததுனால ரொம்ப ஜாலியாக ஆகிட்டார். ஸோ அந்த ரெஸ்டாரண்ட்டையே வந்து நாங்களே விலைக்கு வாங்கின மாதிரி எங்கள் ஃபேமிலி மட்டும்தான் வந்து அங்கே நிறைஞ்சு கலக்கலன்னு இருந்துச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். லைஃப்பில் நம்ம இன்றைக்கி இருப்போம், நாளைக்கு இறந்து போயிடுவோம். ஸோ இந்த நிமிஷம் கூட நமக்கு வந்து நிலையாக இருக்க போகிறது கிடையாது. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து கவுடு சூது இந்த மாதிரிலாம் வந்து இருந்துட்டு ஃபேமிலியை வந்து ரொம்ப உதாசீனம் வந்து படுத்துகிறவங்களும் கூட இருப்பாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லாஸ்ட் வரையும் நமக்கு ஒன்றுன்னா துடிக்கக்கூடியவங்க யாருன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஃபேமிலி தான். ஸோ நான் வந்து ஒரு என்ன சொல்லுவேன், ஃபேமிலி லவ்வரு. நானும் அப்படி தான், என் ஹஸ்பண்டும் அப்படி தான். எங்கள் 2 பேருக்குமே ஃபேமிலினா ரொம்ப பிடிக்கும். ஸோ முடிஞ்ச வரையும் நம்ம ஃபேமிலியோடு இருக்கக்கூடிய டைமில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பொண்ணு போல் அதை வந்து நம்ம பொத்தி பாதுகாக்கிறதோ இல்லையோ அதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா அமைச்சிக்கிட்டாலே போதும். அன்றைக்கி வந்து எங்கள் ஃபேமிலி எல்லாரோடையும் வந்து நாங்கள் இருந்த அந்த நிமிஷத்தை வந்து எங்களால் மறக்கவே முடியாது. The next day. என்னதான் வந்து நம்ம ஊருக்கு போகிறோம் அப்படின்னாலும் அங்கே எல்லாம் கிடைக்கும். கிடைக்காதது என்னன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஃபேமிலியோட பாசம், அதோடு சேர்த்து இந்த காற்று. இந்த என்னதான் வெயில் அடித்தாலும் ஒரு நம்ம காற்றுல இருக்கிற அந்த ஈரப்பதம், லைட்டாக அடிக்கிற அந்த காற்று. இப்போ வந்து அந்தளவு அடிக்கிறதில்ல காற்றெல்லாம், இருந்தாலும் அந்த லைட்டாக அடிக்கிற அந்த காற்று இதெல்லாம் வந்து நான் வந்து ரொம்ப மிஸ் பண்ணுவேன். ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா 2 மாதம் இருந்துட்டோம் இல்லையா, அதனால் பயங்கர ஃபீலிங்கில் இருக்கிறாங்க. ஸோ இருந்தாலும் என்ன பண்ணுறது, பார்க்கலாம் என்ன நடக்குது, போய் தானே ஆகணும். என்ன பண்ணுறது, அசலுக்கு அங்கே ஸ்கூல் வந்து போயிட்டுருக்குது, கிளம்ப வேண்டியது தான். பார்க்கலாம் வாங்க. ஸோ அன்றைக்கி வந்து நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா தடல் புடலாக வந்து சாப்பாடெலாம் வந்து ஆகிட்டு இருந்துச்சு. எப்போவுமே எங்கள் மாமியார் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கிளம்புற அன்னைக்கு வந்து மீன் குழம்பு தான் வந்து வைப்பாங்க. ஸோ ஒரு பக்கம் வந்து மீன் குழம்பு, அப்புறம் ஃபிஷ் ஃப்ரை, இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் எல்லாமே போட்டு வந்து இறால் குழம்பு வந்து செஞ்சுருந்தாங்க. இது எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால வந்து இறால் குழம்பு வந்து செஞ்சுருந்தாங்க. நாங்கள் 3 மணிக்கெலாம் வந்து ஏர்போர்ட்டில் இருக்கணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் இயர்லியாகவே வந்து அன்றைக்கி லஞ்ச் வந்து செஞ்சு முடிச்சிட்டாங்க. சாப்பிட்டு கிளம்ப கரெக்டாக இருக்கணும். பட் எங்களுக்கு வந்து சாப்பாடே இறங்கலை அப்படின்னு தான் சொல்லணும், இவ்வளவும் செஞ்சு. ஸோ இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஃப்ளைட்டில் வந்து நைட்டு டின்னர் வந்து அங்கே தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதுக்காக வந்து முட்டை கொத்து, அதுக்கப்புறம் சப்பாத்தி எல்லாமே போட்டு ரெடி பண்ணி பேக் பண்ணியும் எங்கள் கையில் வந்து கொடுத்துட்டாங்க. எங்களுக்கு ஏர்போர்ட் வந்து திருச்சி தான் நியர்பை அப்படிங்கிறதுனால திருச்சியில் தான் எப்போவுமே போடுறது உண்டு. அதே வந்து ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் மட்டும் தான் வந்து எங்களுக்கு அவைலபிலிட்டியே இருக்கும் ஃப்ளைட்டு அப்படின்னு பார்க்க போனால். ஸோ முன்னெல்லாம் வந்து ஸ்நாக்ஸ் தருவாங்க இந்த ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில். இப்போ அதுவுமே வந்து தரதை கட் பண்ணிட்டாங்க. நம்ம போகணும் அப்படின்னா ஒன்று வாங்கிட்டு போகணும், இல்லைனா நல்லா இல்லாத ஃபுட்டு தான் நமக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கு வந்து நாங்கள் பேக் பண்ணிகிட்டே போகிறது அப்படின்ட்டு பேக் பண்ணிட்டு போயாச்சு. ஸோ ஃபைனலி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 2 மணிக்கிட்ட ஆகுது. 3 மணிக்கு வந்து ஏர்போர்ட்டில் இருக்கணும். பட் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நாங்கள் வந்து வீட்டில் இருக்கிறதே 2 மணி ஆயிடுச்சு. சரி போய் என்ன ஏதுன்னு பார்க்கலாம். ஸோ கிளம்புற சமயத்தில் அப்படியே கோன்னு இருந்துச்சுன்னா பார்த்துக்கோங்க. அதனால தான் நான் வீடியோ எடுக்க முடியல. எல்லார் மூஞ்சில வந்து ஒரு சோகம், வருத்தம் எல்லாமே கலந்துருந்துச்சு. ஸோ நான், என் மாமியார், எங்கள் அம்மா, என் பெரிய மாமியார், எங்கள் அப்பா எல்லாமே வந்து காரில் போனோம். ஸோ என் ஹஸ்பண்டும் அப்புறம் வந்து எங்கள் கொழுந்தனார் பசங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பைக்கில் பின்னாடியே வந்து வந்தாங்க. என் ஹஸ்பண்டை பொறுத்தவரையும் யார் மூஞ்சும் வந்து வாடக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. அதனால் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா வாங்க எங்களோடய சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு காரில் தூக்கி போட்டுட்டு அவங்களும் பைக்கில் கிளம்பிட்டாங்க. சொல்ல அடிக்காத இருந்தாலும் பண்ணுவானா
அது நல்லா இருக்கேன். ஆமா, இவங்க தனியே பேச்சு பேசுவாங்க. உங்க பிள்ளைங்க செய்யறது தப்பா இருந்தாலும் ஸோ ஹசன் மேலே என் ஃபேமிலி எந்த அளவு வந்து பாசமாக இருப்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் இந்த வாய்ஸ்லேயே வந்து தெரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்க. எனக்கு அது பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து அவங்க எவ்வளோ பாசம் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் தான் வந்து தெரிஞ்சுது. ஸோ ஃபைனலி நாங்கள் வந்து ஏர்போர்ட்டை வந்து ரீச் ஆனோம். கூடவே வந்து பார்த்திங்கன்னா என் ஃபேமிலியோட மூஞ்சும் வாடுறதே தெரிஞ்சிச்சு. ஸோ ஏர்போர்ட் வந்தும் கூட வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எதுவுமே வந்து செய்யலை. எங்கள் அப்பா தான் எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணி தனித்தனியாக வண்டியில் ஏற்றி லக்கேஜ் எல்லாத்தையும் வந்து கொடுத்தது பக்குவமாக அப்பா தான். என் ஒட்டுமொத்த ஃபேமிலிக்கும் வந்து எங்கள் 2 பேர்த்தையும் வந்து பெரியதை விட ஹசனை பிரிய போகிறோம் அப்படிங்கிறது தான் வந்து ரொம்பவே கவலையாகவும் வருத்தமாகவும் இருந்துச்சு. ஏன்னா வந்து இந்த வாட்டி வந்து ஹசன் ரொம்பவே எல்லாரோடையும் வந்து ஒட்டிட்டான். நாங்கள் ஊருக்கு வந்துட்டு போகிறது வந்து இது வந்து முதல் வாட்டி கிடையாது. ஆனால் வந்துட்டு போகிற ஒவ்வொரு வாட்டியும் என் ஃபேமிலி கொடுக்குற லவ் வந்து அன்கண்டிஷ்னல் லவ் தான் சொல்லணும். ஸோ அவங்க அழுகுறப்பயே வந்து பார்த்திங்கன்னா என்னால் வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியல. எங்கள் 2 பேருக்குமே கண்ணில் தண்ணி நின்று தான் சொல்லணும். ஃபைனலி ஃபேமிலி எல்லாருக்கும் வந்து பாய் சொல்ல வேண்டிய நேரம் வந்துச்சு. எல்லாருக்குமே வந்து பாய் சொல்லிவிட்டு உள்ளே போகிறப்போ ரொம்பவே கனமாக தான் இருந்துச்சு மனசு. ஆனால் சில பேர் வந்து சொல்கிறாங்க இல்லையா, நான் ஹஸ்பண்டோட தான் போகிறேன், எதுக்கு நான் வந்து ஃபீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வந்து ஹஸ்பண்டோட போனாலுமே வந்து நமக்கு ஃபேமிலி வந்து விட்டு பிரிஞ்சுட்டு போகிறப்போ ஒரு வந்து நமக்கு கவலையும் வருத்தமும் இருக்கும். ஈவன் வந்து ஹசனும் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்துட்டு வெளியில் போய் மறுபடியும் வந்து எல்லாருக்கும் கிஸ் பண்ணிவிட்டு மிஸ் பண்ணதை வந்து நாங்கள் கண்ணார வந்து பார்த்தோம். அந்தளவு வந்து பார்த்திங்கன்னா நானே ஹஸ்பண்ட் என் பையன் 3 பேருமே வந்து என் ஃபேமிலியை வந்து ரொம்ப மிஸ் பண்ணோம். இந்த vlog மூலிமா ஒன்று நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் உங்கள் ஹஸ்பண்டோட தானே போகிறீங்க, ஜாலியாக தானே போகிறீங்க, அப்புறம் ஏன் வந்து வருத்தப்படுறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாங்க. பட் எனக்கு வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, ஹஸ்பண்டோட போனால் நம்மளோட ஃபேமிலியில் இருக்கிற அன்பு வந்து பொய்யாயிடுமா, அவங்கள விட்டு நம்ம வந்து பிரிகிறப்போ கஷ்டம் இருக்காதா, கவலை இருக்காதாங்கிறது மட்டும் தான் என்னுடைய கொஸ்டினாக இருக்குது. ஸோ ஃபேமிலியை லவ் பண்ணுற ஒவ்வொருத்தங்களுக்கும் கண்டிப்பாக வந்து அது வருத்தமாக இருக்கும், அது வலியாக தான் இருக்கும். நான் வந்து என் ஃபேமிலியை ரொம்ப லவ் பண்ணுறதுனால எனக்கு அது கஷ்டமாக தாங்க தெரியுது. ஸோ ஈவன் நாங்கள் எந்த அளவு எங்கள் ஃபேமிலியை வந்து லவ் பண்ணுறோம் அப்படின்னா, போர்டிங் பாஸ் கொடுத்ததுக்கு அப்புறமும் என் ஃபேமிலியை வந்து பார்த்து டாட்டா காட்டினதுக்கு அப்புறம் தான் வந்து நாங்கள் ஏர்போர்ட் உள்ளே போய் ஃப்ளைட்டுக்கே வந்து போனோன்னா பார்த்துக்கோங்களேன். ஸோ இந்த டைம் வந்து இந்தியா வந்து ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் கல்யாணம், விருந்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபங்க்ஷன் மூட்லேயே வந்து போச்சு. ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு மெமரபிளான டேஸ் வந்து எங்களுக்கு வெக்கேஷன் வந்து எது அப்படின்னு கேட்டால் நான் இதை தான் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இந்த vlog வந்து உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும். எங்களோட சேர்ந்து நீங்களும் ஜாலியாக என்ஜாய் பண்ணி இந்த vlog வந்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் மறந்துடாமல். ஸோ உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலியை நீங்கள் லவ் பண்ணுறதா இருந்தால், நீங்கள் யாரும் இன்னும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உடனே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் சிம்பிளில் ஆளுங்கிற பட்டனையும் மறக்காமல் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் புதுசாக போகிற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வராது. ஸோ இது மாதிரி வந்து வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் உங்களை நான் மீட் பண்ணுற வரையும் தேங்க்யூ, பாய் பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.